Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்கறோம். ஆனா இந்த பிளவுஸ்ல என்ன ஸ்பெஷல் அப்படினா இவங்க பாருங்க போட் நெக் பிளவுஸ் தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பாருங்க தெரியுது போட் நெக் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா நாம இத வச்சு லோ நெக்குக்கு தான் வந்துட்டு ஸ்டிட்ச் பண்ணனும். இந்த பிளவுஸோட மொத்த சுற்றளவு பாத்தீங்க அப்படினா 38 இன்ச். இவங்க ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு சின்ன ஆல்டரேஷன் சொல்லியிருந்தாங்க. புது கஸ்டமர் ட்ரையல் பிளவுஸ் தான் அது. சோ ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு சின்ன ஆல்டரேஷன் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கட் பண்றேன். நீங்க பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் அதாவது இந்த மாதிரி பாடி ஷேப்ல கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி போட் நெக் அளவு கொடுத்துட்டு அதுல இருந்து லோ நெக் எப்படி எடுத்து மார்க் பண்றது அப்படிங்கறதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி ஓகே, இப்ப வந்து கட் பண்ண போயிடலாம். இது பாருங்க பழைய அளவு பிளவுஸ் தாங்க. இந்த பிளவுஸ்ல இருந்து தான் நான் அளவுகள் எடுத்திருக்கேன். இது வந்து லைனிங் பிளவுஸ். நம்ம வந்து இப்ப தைக்க போறது ஃபுல் வைட் பிளவுஸ். சோ இதுல இருந்து அளவுகள் எடுத்து எழுதியாச்சு. நான் என்னென்ன அளவுகள் அதுல அப்படியே சொல்லிடுறேன். எப்பவுமே அளவு பிளவுஸ் வந்து லைனிங்க கொடுத்துட்டு தைக்கிறது வந்துட்டு ஃபுல் வைலோ காட்டனோ அது வந்து தைக்க சொல்றாங்க அப்படின்னா சில அளவுகளை நம்ம வந்து குறைச்சுக்கணும். நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இதுலயும் சொல்றேன், மெயினா பாடி சுற்றளவு கம்மி பண்ணணும். ஏன்னா இது லைனிங் அப்படிங்கறதுனால நல்லா திக்கா இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டிங் இருக்கும். இது ஃபுல் வைட் பிளவுஸ் காட்டணும் அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து 1/2 இன்ச் கண்டிப்பா குறைச்சு வைக்கணும். இடுப்பு அதே அளவு தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆங்கோல் ரவுண்டும் 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கணும். மொத்தத்துக்கும் வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணணும். ஏன்னா பாடி வந்து நம்ம இப்படி விரிச்சு போட்டிருக்கோம், அதனால மொத்தத்துக்கு 1/2 இன்ச் சொல்லிட்டேன். ஆங்கோல் வந்து ஒரு சைடு தான் எடுப்போம் இல்லைங்களா, அதனால 1/4 இன்ச் கம்மி பண்ணா போதும். சோ இந்த 2 அளவையும் பேக்ல வந்துட்டு நம்ம கண்டிப்பா கம்மி பண்ணிக்கணுங்க. இது ரொம்ப முக்கியம். நான் இப்ப எல்லா அளவுகளும் எடுத்து எழுதிட்டேன். ஒயர் 14.5 இன்ச் இருந்துச்சு. பாடி பாத்தீங்க அப்படின்னா 20 இருந்துருச்சு. இந்த பாடியில நான் வந்து 1/2 இன்ச் குறைச்சு 20 தான் எழுதியிருக்கேன். இடுப்பெல்லாம் அதே அளவு தான். பின்கழுத்து 9 அதே அளவு தான். ஆங்கோல் வந்துட்டு 9.25 இருந்துச்சு. அதுல நான் 1/4 இன்ச் கம்மி பண்ணி 9 இன்ச் எழுதி வச்சிருக்கேன். இப்படிதான் நம்ம வந்துட்டு அளவுகள் வச்சுக்கணும். சோ இது வந்து பேக் சைடுக்கு மட்டும்தான். நான் மத்ததை மார்க் பண்றப்ப உங்களுக்கு அப்ப நான் சொல்றேன். ஏன்னா இது நான் வந்து அளவுகள் எடுக்கிறது எந்த பார்ட்டை மார்க் பண்றனோ அப்பப்ப அந்த பார்ட்டை அளவு எடுத்து கட் பண்ணிப்பேன். ஃபுல்லா அப்படியே எடுத்து எழுத மாட்டேன். சோ அதனால நான் அடுத்தது மார்க் பண்றப்ப அப்படி எந்த இடத்துல கம்மி பண்றோமோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்ப வந்து மார்க் பண்ணிடலாங்க. ஒயரை வந்துட்டு 14. சோ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம 15 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் தைக்கிறதுக்கும் சேர்த்தியே வந்து விட்டுருவேன், தனித்தனியா மார்க் பண்ண மாட்டேன். எனக்கு அதுதான் கன்வீனியன்டா இருக்கும். மேபி உங்களுக்கு தனித்தனியா விடுறதா கரெக்டா இருக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா அப்படி கூட விட்டுக்கலாம். பாடி வந்துட்டு 20 சொல்லியிருக்கேங்க. அதுல பாதி 10 இன்ச் இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இடுப்பு வந்துட்டு 16.75. சோ அதுல பாதி மார்க் பண்ணிக்கலாம். 8.1 வரும். 8.1 மார்க் பண்ணிட்டு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த 2 கோட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். நான் எழுதுனது வேற அவுட்டர்ல வெளியில போயிடுச்சு. பின்கழுத்து உயர வந்துட்டு 9 இன்ச். சோ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இது ஃபுல் வைல் அப்படிங்கறதுனால தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் உயரத்துக்கு ஆட் பண்றோம். கழுத்தோட அகலம் இவங்களுக்கு பாருங்க, நான் அளவு பிளவுஸ்ல எதையுமே செக் பண்ண முடியாது. ஏன்னா ஷோல்டர் கூட செக் பண்ண முடியாது. இப்போ கழுத்தோட அகலத்தை அதிகமா இது எக்ஸாக்டா செக் பண்ண முடியாது பிளவுஸ்ல இருந்து. ஆனா ஷோல்டர் பார்த்தா ஓரளவுக்கு நம்மளால கண்டுபிடிச்சுக்கலாம் இவ்வளவுதான் வச்சிருப்பாங்க அப்படின்னு. ஆனா அது கூட இங்க வழி கிடையாது. ஏன்னா அது போட் நெக் அப்படிங்கறதுனால நான் என்னோட மெத்தட்ல எப்படி அளவுகள் வைக்கிறனோ அதே மாதிரி வைக்கிறேன். இவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் தடவை தைக்கிறதுனால கழுத்தோட அகலம் 6 வைக்கிறேன். இப்ப 20 பின்னாடி சுற்றளவு அப்படின்னா நீங்க கண்டிப்பா 6 வைக்கலாம். அவங்க சொன்ன ஆல்ட்ரேஷனுக்கு எனக்கு வந்து கழுத்தோட அகலம் கம்மியா வச்சா போதும் அப்படின்னு முன்னாடி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். சோ அதனால நான் 6 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவேன். நீங்க உங்களோட கஸ்டமர் இந்த பாடி சைஸ்ல இருக்காங்கன்னா தாராளமா 6 வைங்க, கரெக்டா தான் இருக்கும். சோ 6 அப்படின்னா 3 அதுல பாதி தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் கம்மி பண்ணி 2.25 மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டரோட அகலம் வந்துட்டு 2.25 வைக்கிறேன். ஏன்னா நீங்க 6 வச்சீங்க அப்படின்னா 2 கண்டிப்பா போதும், அதுக்கு மேல கொண்டு போக கூடாது. நான் 6 தான் வச்சிருக்கேன் அப்படிங்கறதுனால 2.25 வச்சிருக்கேன். 2.25 அப்படின்னா தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் ஆட் பண்ணி நம்ம 3 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது ஆங்கோல் வந்து 9 இன்ச். சோ 9க்கு நான் மேல ஹைட்ல இருந்து
இது வந்து அகலம் கொஞ்சம் கம்மியா இருக்கா, அதனால 6 இன்ச் ஒயரை வைக்கிறேன். பார்த்துட்டு பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆங்கோல் மார்க் பண்றதுக்கு பாருங்க சென்டர்ல இருந்து 1 இன்ச் தான் விடுறேன். ஸோ 1 இன்ச் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். நமக்கு பாடியில 9 இருக்குது அப்படின்னா 1/4 இன்ச் கம்மியா இருந்தா போதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ 8.75 இருந்தா போதும். மேல நான் 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு சும்மா அப்ராக்சிமேட்டா மட்டும் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டா வருமா அப்படின்ட்டு. மேபி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 8.1 இருக்குது, வளைக்கிறப்ப 8.75 வந்துடலாம். நான் இதே மாதிரி தாங்க எப்பவுமே வந்து செக் பண்ணி வளைச்சுக்கிறது. ஓகே, இப்போ வளைச்சு முடிச்சுட்டேன். எக்ஸாக்டா செக் பண்ணிக்கலாம். பாருங்க மேல அரைஞ்சு விட்டுட்டு கீழே வந்து எங்கெல்லாம் வளைச்சனோ அந்த வளைவுக்கு மேல அப்படியே வந்து செக் பண்ணிக்கலாம். எவ்வளவு இருக்குன்னா 8.75.1 இருக்கு, அதாவது ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா இருக்கு. நான் அதை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிக்குவேன். ஓகே, இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அது விட்டுக்கலாம். 1.5 இன்ச்ல இருந்து 2 இன்ச் விடுங்க போதும். இப்போ பாருங்க எல்லா அளவும் மார்க் பண்ணிட்டேங்க. இப்போ இதை வந்துட்டு வெட்டிடலாம். ஓகே, இப்போ வெட்டிட்டேன். கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத்தும் பாடி சுற்றளவு கிட்ட ஒரு அர்க்கத்தும் பண்ணிக்கலாம். பாடி சுற்றளவும் ஆங்கோல் சுற்றளவு ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, இப்போ வந்துட்டு பேக் சைடு பாடி வெட்டியாச்சுங்க. அடுத்தது வந்துட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிடலாம். ஸ்லீவ் மார்க் பண்றதுக்கு கிளாத்தை வந்துட்டு நாளா சரியா மடிச்சுக்கணும். ஏன்னா ஃபுல் ஒயிட் பிளவுஸ் அப்படிங்கறதுனால நீங்க எவ்வளவு அளவு இருந்தாலும் அப்படியே சரியா நாளாதான் மடிச்சுக்கணும், கம்மி பண்ணக்கூடாது. கீழே பாருங்க நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா, ஹெம்மிங் பண்ணாலும் சரி தையல் அடிச்சாலும் சரி அதுக்கு இந்த ஸ்கேல்ல ஒரு ஸ்கேல் அளவு கிளாத் விட்டுறலாம். கையோட நீளம் வந்துட்டு 6 இன்ச்சு. ஸோ 6 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஆப்போசிட்லயும் 6 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு கச்ச பகுதி கம்மி பண்றது 3 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். நான் 6 இன்ச்சு எங்க உயரம் மார்க் பண்ணிருக்கனோ அந்த இடத்துல இருந்துதான் 3 இன்ச்சு உயரத்தை இங்க கம்மி பண்றேன். சோ கை சுற்றளவுக்கு பாருங்க நான் அளவெல்லாம் எடுக்கல. இந்த பிளவுஸ் அளவு பிளவுஸ் இருக்கு இல்லைங்களா, அதையவே கையோட ரவுண்ட் இப்படி எடுத்து வச்சு இப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அளவு பிளவுஸ் இருந்துச்சுன்னா நான் அப்படியே தான் பண்ணிக்குவேன். தனியா அளவு வந்து டேப்ல எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆங்கோல் சுற்றளவு எவ்வளவு சொன்னாங்க, 9 இன்ச்சு. பாடியில தான் 1/4 இன்ச்சு கம்மியா இருக்கணும். கையில எல்லாம் சேம் அதே 9 இன்ச்சு தான் இருக்கணும். பாருங்க நான் 9 இன்ச்சு தான் இங்க வந்துட்டு மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த 2 கோட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அதாவது கை சுற்றளவும் ஆங்கோல் சுற்றளவு ரெண்டையுமே வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு 1.5 இன்ச்ல இருந்து 2 இன்ச்சு கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அதுவும் விட்டுக்கலாம். இப்ப கை வளைக்கிறோம். கை வளைக்கிறதுக்கு பாருங்க 2 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே வளைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வரைஞ்சாச்சுங்க. இதை வந்து வெட்டிடலாம். கை வளைக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம பிராக்டிஸ்ல தான் கொண்டு வர முடியும். சும்மா வாயில சொல்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு வராது. நீங்க வீடியோ பாக்குறீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ட்ரை பண்ணி வளைச்சு கொண்டு வந்து பழகிக்கோங்க. வேற வழி இது கிடையாது. ஓகே, இப்போ வந்துட்டு இதை வெட்டிடலாம். வெட்டியாச்சுங்க. சென்டர்ல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். ஆங்கோல் சுற்றளவு கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்துட்டு வெட்டி விட்டுறலாம். வெட்டி விட்டுட்டு இங்கேயும் வந்துட்டு அர்க்கத் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து கை குடஞ்சு விட போறோம். கை குடஞ்சு விடுறதுக்கு கிளாத், அதாவது துணியை வந்துட்டு ஓபன் பண்ணிக்கணும், அதாவது ஒத்தையில போட்டுக்கணும். ஸோ 2 கிளாத் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஓபன் பண்ணி போட்டுட்டு இது வந்து 4 துணியும் கரெக்டா இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த மார்க் இருக்குது பாருங்க, அது மேல தெரியிற பக்கம் எதுவோ அந்த இடத்துல குடஞ்சு விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஆம்கோல்ல பாதி அளவு மார்க் பண்ணிக்கிறோம். 9 இன்ச்சு ஆம்கோல், அதுல பாதி 4.5. ஸோ 4.5 இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல 1/2 இன்ச்சு உயரத்தை மார்க் பண்ணிக்கிறோம். இந்த எட்ஜில் 1/2 இன்ச்சு வச்சுட்டு டேப்போட இந்த எண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச் அப்படிங்கறது எல்லா சைஸ் பாடிக்கும் ஒரே தாங்க. சைஸ் வித்தியாசம் வருதுங்கிறதுனால இது மேரேஜ்லயும் நீங்க கண்டிப்பா மாத்தக்கூடாது. ஓகே, இப்ப வந்துட்டு குடஞ்சு விடலாம். குடஞ்சு விடுறது ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். நீங்க ஃபர்ஸ்ட் வளைச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ள இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டார்ட் பண்றது நம்ம எங்க 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணமோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திடணும். மறுபடியும் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆங்கோல் அர்க்கத் பண்ணிருக்க பாருங்க, அந்த இடத்துல கொண்டாந்து கம்மியா விட்டுறணும். அவ்வளவுதான். சோ இது ரொம்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் வளைக்க பழகிட்டீங்கன்னா குடஞ்சு விடுறது ரொம்ப ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்ப இதையும் வெட்டி எடுத்துடலாம். ஓகே, இப்ப பாருங்க குடஞ்சு விட்டாச்சுங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். குடஞ்சு விட்ட பகுதி ஈஸியா தெரியணும் அப்படிங்கறதுனால இங்க ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, இப்ப வந்து கையும் வெட்டி எடுத்தாச்சு. நல்ல வேலை இது க்ளோஸ் நெக்கா இருந்தாலும் பட்டி வச்சுதான் ஸ்டிச் பண்ணிருக்காங்க. அதாவது பிரின்சஸ் கட் இல்லாம
பட்டி வச்சுதான் ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்லதா போச்சு. ஏன்னா மோஸ்ட்லி போட் நெக் எல்லாம் தைக்கிறோம் அப்படின்னா பிரின்சஸ் கட்டு தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவோம். நானே அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நிறைய ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி. அப்படி ஒரு வேளை பிரின்சஸ் கட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இந்த முன்பகுதியோட உயரத்தை வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க யாருன்னே தெரியாது. என்னதான் பாடி சைஸ பார்த்தா கூட இதை நம்மளால கணக்கு வச்சுக்க முடியாது. ஏன்னா எப்பவுமே சொல்லியிருக்கேன், பாடிக்கும் செஸ்டுக்கும் சம்மந்தம் இல்ல. ஒல்லியா இருந்தாங்க, ஒரு 32 இன்ச்சு பாடியா இருந்தா கூட உங்களுக்கு செஸ்ட் பெருசா இருக்கலாம். 40 இன்ச்சு பாடியா இருந்தா கூட உங்களுக்கு செஸ்ட் சின்னதா இருக்கலாம். அதனால கண்டிப்பா இந்த உயரத்தை வந்து சும்மா அப்படியே ஒரு குத்து மதிப்பாலாம் வைக்கவே முடியாது. இது ஒரு வகையில நல்லதா போச்சு. ஓகே, இப்ப வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்றதுக்கு பாருங்க, கிளாத் வந்துட்டு இப்படி திருப்பி போட்டுக்கலாம். அதாவது தனித்தனியா இருக்கிற பீஸ் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். மடிப்பு வந்து ஆப்போசிட்ல போயிரும். இப்ப பேக் சைடு கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு கிராஸ்ல போட்டுக்கிறோம். ஓகே, இப்ப போட்டாச்சு. எல்லா அளவுகளையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். ஓகே, எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிட்டேன். இப்ப பேக் சைடு கிளாத் எடுத்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு கோடு போட்டோமோ அந்த கோட்டையெல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்ல வந்துட்டு நம்ம 1/2 இன்ச் குறைப்போம் இல்லைங்களா, கொக்கி பீஸ் வி பீஸ் கிட்ட, அது குறைக்கணுமா இல்லையா அப்படிங்கறத நீங்க இந்த அளவு பிளவுஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சுக்கலாம். பாருங்க, அளவு பிளவுஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தானே கட் பண்றோம். சோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இப்படி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு இருக்கிற இடைவெளி இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த கேப் வந்து நீங்க ஒருவேளை அந்த 1/2 இன்ச்செல்லாம் கட் பண்ணாம தைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பக்கம் பக்கமா இப்படி இருக்கும். ரொம்ப ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி இருக்காது. இந்த மாதிரி பக்கம் பக்கமா இருக்கும். சோ இப்ப இதுல பாருங்க நல்ல கேப் இருக்கு. அதனால கண்டிப்பா அவங்க வந்துட்டு சென்டர்ல வந்துட்டு 1/2 இன்ச் வந்து குறைச்சிருப்பாங்க. ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம இவங்களுக்கு குறைச்சிக்கலாம். முன்கழுத்தோட உயரம் வந்துட்டு 7 இன்ச் இருக்கு இவங்களுக்கு. இருங்க இப்படி பாக்கலாம். 7 இன்ச் இருக்கு. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க பொண்ணுக்கு பிளவுஸ் போடுறப்ப ஃப்ரண்ட்ல வந்துட்டு செஸ்ட் வந்து அழுத்துன மாதிரினா கப் அழுத்தின மாதிரி இல்ல, மேல இந்த கழுத்து பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த கழுத்து பகுதியில செஸ்ட் அழுத்தி மேல இப்படி பிதுங்கின மாதிரி இருக்கு. அது ஒரு மாதிரி நல்லா இல்ல, ஒரு மாதிரி இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சமயத்துல என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமரை நேர்ல பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்படியெல்லாம் நம்மளால வந்து அவங்க சொல்றத மட்டுமே மைண்ட்ல வச்சு பண்ண முடியாது. ஏன்னா இப்ப இந்த பிளவுஸ்ல அப்படி இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. அவங்க ஓரலா மட்டும் தான் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கு, அதாவது சிலருக்கெல்லாம் வந்து கழுத்து இறக்கமாவே இருக்கும். அப்படி இறக்கமா இருக்கிறப்ப முன்னாடி ஒரு மாதிரி மேல அந்த செஸ்ட் வந்து மேல இதாகிற மாதிரி இருக்கு, எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சிலருக்கு சைடுல கழுத்து வந்து ரொம்ப கிட்ட வைக்கணும். கிட்ட வைக்கிறப்ப மட்டும்தான் அவங்களுக்கு அது வந்து கரெக்டா பாடி வந்து கவர் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கு. எனக்கு அவங்க என்ன இதுல சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. பட் அவங்க போட்டோ காட்டுனாங்க, அவங்க பொண்ணோட போட்டோ காட்டுனாங்க. அவங்க சாரி தான் கட்டியிருந்தாங்க. அதுல என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சோ அதனால எனக்கு உண்மையாலும் கன்ஃபியூஷன் தான். இருந்தாலும் அவங்க சொன்னதை வச்சு நான் வந்துட்டு அளவுகள் வச்சிருக்கேன். அதனாலதான் கழுத்தோட அகலத்தையே நான் 6 இன்ச் வச்சேன். சோ அதனால பாக்கலாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப இவங்களுக்கு கழுத்தோட உயரம் 7 இன்ச் இருந்துச்சு இல்லைங்களா, நான் அதையே தான் வைக்கிறேன். ஏன்னா இதை நான் வந்து குறைக்க வரல. அவங்க வந்து அப்படி அதையும் நான் கேட்டேன், நீங்க இந்த மாதிரி கொக்கி போடுற இல்லைங்கம்மா, அந்த இடத்துல ஒருவேளை ரொம்ப கழுத்து இறக்கமா இருந்த அசிங்கமா இருக்கா இல்ல சைடுல இருக்கான்னு கேட்டேன். அவங்க சைடுல தான் இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க. ஏன்னா நான் எழுதி இருக்கிறதே வந்துட்டு முன்கழுத்து அகலம் குறைவாக வேணும்னு தான் எழுதியிருக்கேன். அப்படின்னா அகலம் தான் உங்களுக்கு கம்மியா வேணும்னு அர்த்தம் அப்படின்னு நான் புரிஞ்சிருக்கேன். பார்க்கல எப்படி இருக்குன்னு. அதனால இது 7 இன்ச்சு நான் அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 7 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கொக்கி பீஸ் வி பீஸ் கிட்ட வந்துட்டு நம்ம 1/2 இன்ச் வந்து குறைச்சிக்கலாம். இப்ப முன்பாடி உயரத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா. சோ அதுக்கு இப்ப பாருங்க, எப்பவும் போலதான் இது வந்து நல்லவேளை அவங்க பட்டி வச்சு தைச்சிருக்கிறதுனால எப்பவும் போல ஷோல்டரை வந்துட்டு நம்ம 2ஆ பிடிச்சுக்கிறோம். கீழே பாத்தீங்க அப்படின்னா சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த டாட்டே பிடிச்சுக்கிறோம். ஓகே, எப்பவும் போல நான் வந்து மேல ஷோல்டர் பாயிண்ட்ல இந்த ஷோல்டர் வச்சுட்டு கீழே வந்து லைட்டா, ரொம்ப இழுக்கல பாருங்க, லைட்டா ஸ்ட்ரெச் பண்றேன். ஸ்ட்ரெச் பண்ணி உயரம் எவ்வளவு இருக்கோ அந்த இடத்துல இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைனிங் பிளவுஸ் கொடுத்துட்டு நம்ம சாதா பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரத்தை வந்துட்டு நம்ம 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். கையில எல்லாம் எந்த ஆல்டரும் இல்ல, அதனால நான் கையில எதுவுமே சொல்லல. பாருங்க, நான் இப்ப இவங்களோட உயரம் வந்துட்டு 14.1 இருக்கு. மேபி 14.5 வரைக்கும் இருந்திருக்கும். நான் வந்து 14 வச்சுக்கிறேன். 14 தான் உயரம் வந்துட்டு மார்க் பண்றேன்.
சோ இப்ப இதுதான் நம்மளுக்கு அளவுங்க, கீழே இருக்கிறது கிடையாது. இப்ப இந்த அளவு நம்ம வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். சோ கழுத்தோட ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதையும் இங்க வந்துட்டு கோடு போட்டுக்கிறேன். சைட்ல பாருங்க எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும் இல்லையா, அதை நான் பண்ணல ஃபர்ஸ்ட். இப்ப நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கிறேன். இது உண்மையாலுமே நான் இவ்வளவுதான் அப்படின்னு எக்ஸாக்டா வைக்கிறது கிடையாது. மேல பாருங்க 1/2 இன்ச்சுக்கு எச்சாவே இருக்கும், சைட்ல கொஞ்சம் பெருசா விட்டுருப்பேன், அவ்வளவுதான். அது தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அண்ணன் அப்படியே நேருக்கு நேர் வெட்டி எடுத்துட்டு ஓவர்லாக் போட்டுக்குவாங்க. ஓகே, இப்ப வந்துட்டு கழுத்தோட அகலம் நம்ம வந்துட்டு எப்பவுமே அதிகப்படுத்துவோம் இல்லைங்களா. இவங்களுக்கு என்ன பண்றேன்னா கொஞ்சம் மட்டும் அதிகப்படுத்துறேன். நார்மலா நான் இங்க வந்து 1/2 இன்ச்சுக்கு அதிகப்படுத்துவேன். இவங்களுக்கு அவ்வளோ வேண்டாம், கம்மியா பண்ணிக்கலாம். ஏன்னா சைடுல அதாவது முன்கழுத்து அகலத்தை தான் குறைக்க வேணும்னு நான் எழுதியிருக்கேன். அப்ப இந்த இடத்துலதான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த எப்படி சொல்றது, அந்த செஸ்ட் வந்துட்டு மேல எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரியான ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப அதிகப்படுத்துறோம் அப்படின்னா ரொம்ப அதிகமா தெரியும். அதனால என்ன பண்றேன்னா கொஞ்சமா மட்டும் நான் வந்து அகலப்படுத்திக்கிறேன். அவங்க போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்குமே எப்படி அவங்க ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறது தெரியும். ஓகே, இப்ப எல்லா அளவுகளுமே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. ஏங்க யாரெல்லாம் இந்த சாக் பீஸ் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இது வந்து இந்த வெள்ளை கலர்ல மெழுகு சாக் பீஸா, மெழுகு டிசி, அது என்னமோ எனக்கு தெரியல. இது நார்மல் டிசி டப்பால இந்த வெள்ளை கலர் கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்கு வெள்ளை கலர் தான் ஈஸியா இருக்கு நிறைய கிளாத்துக்கு. சரி இப்படி கொடுங்கன்னு கடையில கேட்டா இது கொடுத்தாங்க. கடைசியில வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது இது மெழுகு டிசின்னு. காமெடி என்னன்னா இது அப்படியே ஒரு பாக்ஸ், அதுல எவ்வளவு இருந்துச்சுன்னா 50-60 பீஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. இது எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு. எனக்கு இப்படி வளைக்கிறப்பெல்லாம் நான் ஒரு மாதிரி வளைச்சா இது ஒரு மாதிரி வலிக்கிட்டு போகுது. ஐயோ இது பெரிய சிரமமா இருக்குது. நான் வேற அப்படியே பல்கா வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். என்ன பண்றது இல்லை. நீங்க யாராவது இதுல யூஸ் பண்ணி நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இது அயன் பண்ணா இந்த பாயிண்ட், அதாவது இந்த மார்க் எல்லாம் போயிருது. இது அதோட காமெடி தான். ஓகே, இப்ப வந்துட்டு எல்லாமே மார்க் பண்ணியாச்சா, இதை வந்து வெட்டிடலாம். நானும் அவங்க சொல்றப்ப நிறைய கொஸ்டின் கேட்டேன், இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு கேட்டேன். ஸோ அவங்க சொன்னதை வச்சுதான் நான் அந்த ஃப்ரண்ட் பார்ட்ல அந்த கழுத்தோட அளவை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். தெரியல, இது எனக்கும் வந்து கம்பல்சரி 100% கரெக்டா இருக்குமா அப்படின்னு எனக்கும் தெரியல. யாரா இருந்தாலும் கஸ்டமரோட பாடியை பார்க்காம நம்மளால அந்த கழுத்தோட இதை வந்து எப்படி சொல்றது அட்ஜஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். அவங்கள நேர்ல பார்த்தாதான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி பார்ப்போம். ஓகே, ஃபுல்லா வெட்டியாச்சு. இப்ப வந்துட்டு கிராஸ் பட்டிக்கு மார்க் பண்ணலாம். பாருங்க, சென்டர் பாயிண்ட் எடுக்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி தாங்க. கிளாத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2ஆ மடிச்சுக்கோங்க. அதாவது ஷோல்டரை கரெக்டா 2ஆ இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த கீழ் பகுதியும் அதே மாதிரி 2ஆ இருக்கணும். இந்த மாதிரி 2ஆ வச்சுட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். நீங்க கழுத்து கரெக்டான அகலத்துல வைக்கிறீங்க அப்படின்னா எக்காது கொண்டு இந்த சென்டர் பாயிண்ட் மாறவே மாறாது. அப்படி மாறுது அப்படின்னா நம்ம ஏதோ கழுத்தோட அகலத்தை அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி வைக்காம எச்சோ கம்மியோ வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்ப இவங்களுக்கு பட்டியோட ஒயரை வைக்கணும் இல்லைங்களா. நான் எப்பவுமே புதுசா பண்றேன் அப்படின்னா இந்த பட்டியில வந்து அவங்க எப்படி தையல் அடிச்சிருக்காங்கன்னு பாப்பேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியரா தெரியுதுன்னு தெரியல. இங்க பாருங்க, இந்த பட்டி வந்து இதை நான் சும்மா இப்படி கோடு போட்டுமா உங்களுக்கு தெரியறதுக்கு இப்படிதான் இருக்கு. அப்ப வந்து அவங்க கண்டிப்பா 2 இன்ச்சு வந்துட்டு ஒயரை எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இதுல வந்து அவங்க 2 இன்ச்சு தான் வச்சிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தெரியாது. ஏன்னா எப்பவுமே ஒவ்வொரு டெய்லருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட் இருக்கும். அதனால கண்டிப்பா இதுல அவங்க 2 தான் வச்சிருக்காங்களான்னு என்னாலே கரெக்டா சொல்ல முடியாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1.5 இன்ச்சு மட்டும் ஒயரை வச்சுக்கிறேன். அவங்க போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் வேணும்னா இது பண்ணிக்கலாம். ஏன்னா 14 இன்ச்சு ஒயரை ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒயரை வந்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து எல்லாத்துக்கும் 14 வரவே வராது. 13 தான். 14ங்கிறது ரொம்ப ரேரா. ஒண்ணு அவங்க ரொம்ப ஹைட்டா இருக்கணும், இன்னொன்னு அவங்க நார்மல் ஹைட்ல இருந்தாங்கன்னா கூட செஸ்ட் ஏரியா பெருசா இருக்கணும். இந்த 2 காரணத்துக்காக மட்டும்தான் ஃப்ரண்ட்ல வந்து 14 இன்ச்சு ஒயரை வரும். ஃபுல் வாயில் பிளவுஸ்க்கு நான் சொல்றேன், சரியா? அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வந்து மேபி நான் சொன்ன 2 இதுல அவங்க ஏதாவது ஒரு கேட்டகரியில இருக்கலாம். ஏன்னா அவங்க அம்மா சொன்னதை வச்சு பாக்குறப்ப அவங்களுக்கு செஸ்ட் மேபி பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்களுக்கு வந்து 14 இன்ச்சு ஒயரை வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ என்ன பண்றேன் அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்ல 2 இன்ச்சு வைக்கிறேன். சைடு ஜாயின் பண்ற பாத்தீங்களா, அதுல வந்துட்டு 1.5 இன்ச்சு மட்டும்தான் நான் வைக்கிறேன். ஓகேவா? மேபி எனக்கு அது கரெக்டா இருக்குன்னு தோணுது, அதனால நான் அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஏன்னா ட்ரையல் அப்படிங்கறதுனால நான் எப்பவுமே சொல்றேன்
சைடுல வந்து ரொம்ப கவர் ஆகாம அப்படியே அறுக்கிற மாதிரி டிஸ்டர்பா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம வச்சிருவோம், ஒருவேளை நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க ட்ரையல் பார்க்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. பாக்குறப்ப நம்மளுக்கு தேவையில்லைன்னா அடுத்த பிளவுஸ்ல பேசிக்கலாம். சரியா? இப்ப வந்துட்டு இந்த பட்டிக்கு உயரத்துக்கு மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இந்த கோட்டை வந்து போட்டுக்கலாம். இதை வந்து வெட்டி எடுத்துடலாம். ஓகே, அவ்வளவுதாங்க, வெட்டியாச்சு. இதுல மெயினா என்னத்துக்கு பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த கழுத்தோட அகலம் ஷோல்டரோட அகலம் வைக்கிறதும், ஃப்ரண்ட் பார்ட்ல அந்த மாதிரி செஸ்ட் பெருசா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அழுத்திட்டு செஸ்ட் வெளியில எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி ரொம்ப அசிங்கமா தெரியுதுன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி கழுத்து வளைச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.